9:6 நான் எடுத்துக்கொண்டேன். Tonight for our meditation, I have turned over to Isaiah chapter 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. இப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களை முடித்தோம். Just now we finished the Christmas celebrations. இந்த வசனம் இயேசுவின் பிறப்பை குறித்து கூறுகிறது. This verse talks about the birth of the Lord Jesus Christ. இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 900 ஆண்டுகளுக்கு முன்பு இவைகள் கூறப்பட்டன. These words were written nearly 900 years before Jesus was born. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For unto us a child is given. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். A child is given to us. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு போதகரும் அவருடைய மனைவியும் குழந்தை இல்லை என்ற நிலைமையில் இருந்தனர். Many years ago I was preaching in a church that pastor and his wife did not have a child at all. அவருடைய வீட்டிற்கு மேலே ஒரு அனாதை குழந்தைகளுடைய இல்லம் இருந்தது. Above the house of that pastor there was an orphanage. அதிலே ஒரு குழந்தை எப்பொழுதும் இவர் தூக்கி கையில் வைத்திருப்பார்கள். In that orphanage all the time this pastor would carry a particular small child. திடீரென்று அந்த அனாதை சாலையை வேறொரு ஊருக்கு மாற்றி விட்டார்கள். Suddenly they changed the place of this orphanage to some other city. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. Oh, the pastors and the pastor's wife's heart were broken. பாஸ்டர் அம்மா எப்போதும் ஐயோ அந்த குழந்தை இல்லாம போச்சே பிரதர் என்பார். All the time the pastor's wife would say, brother, oh, I miss that child. பாஸ்டர் உடனே அந்த ஊருக்கு போனார். The pastor immediately packed and went to that city where the orphanage went. அவளிடம் அதிகமாக கேட்டு அந்த குழந்தையை திரும்ப வாங்கி கொண்டு வந்தார். Oh, he begged those people and said, please give me this child, and brought him home. அவள் கோர்ட்டுக்கு போய் அந்த குழந்தை இவர்களுக்கே தத்து கொடுத்து விட்டார்கள். They went to the court and they said this child can be adopted by you. திரும்பி அந்த குழந்தை வந்த பொழுது பாஸ்டர் அம்மாவை நீங்கள் பார்க்க வேண்டும். When this child came home back from the orphanage, you should have seen that pastor's wife. பாஸ்டர் அந்த குழந்தையை நமக்கே கொடுத்துட்டாங்களா? Oh, she said, pastor, have they given this child to us? அன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன். That day I went to the church. அப்போ அவர் சொன்னாங்க, பிரதர் இந்த குழந்தையை நான் எங்களுக்குன்னே கொடுத்துட்டாங்க. That time she said, brother, they gave this child to be with us all the time. இந்த குழந்தை நம்ம குழந்தை பிரதர். Oh, it is going to be my child, our child. ஒரே சந்தோஷம். Oh, she was so happy. அதுபோல இந்த வசனம் சொல்லுகிறது, that's why this Bible says இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். Jesus has been given to us. Hallelujah. 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 இயேசு எங்கேயோ மோட்சத்துல இருக்காருன்னு நினைக்காதீங்க. Don't think Jesus is sitting high up in the heavens. அவரை கொடுத்தாச்சு நமக்கு. Oh, he has already been given to us. அவர் நம் தேவன். He is our God. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டவர். He has been given to us. மனம் கலங்காதிருங்க. Oh, let not your heart be troubled. அவர் உங்களோடு இருக்கிறார். He is with you. அவர் உங்களுடைய பாலகன். He is your child. அவர் உங்கள் குமாரனாய் உங்கள் வீட்டிலே இருக்கிறார். He is your son and he is with you as your own son. தேவனுடைய காரியங்கள் ஆச்சரியமானவை. God's ways are wonderful.